வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சதீஷ். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு வந்து நாங்கள் வருஷ பிறப்புக்காண்டி வெற்றாப்புல கோயிலுக்கு வந்திருக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால், போன பங்குனி திங்களுக்கு வந்து என்னால் வந்து சரியான வீடியோ வந்து கலெக்ட் பண்ண முடியலை. என்ன காரணம்னு சொன்னால், நான் யூடியூப்புக்கு புதுசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். அதோட சேர்த்து என் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தயவு செய்து எனக்கு ஒரு ஆதரவை தாங்கோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு சொன்னா, இந்த இன்றைக்கு வந்து பங்குனி திங்கள் வருஷம் என்று சொன்னபடியால் நிறைய மக்கள் வந்திருக்கணும். நிறைய வாகனங்கள் வந்திருக்கு, உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் வந்து நந்திக்கடலுக்கும் போறோம் நாங்கள். அடுத்தது பொங்குற அன்னதானம் பொங்குற இடத்துக்கும் போறோம். அடுத்தது என்ன பொங்கலுக்கு வந்துருக்கு. நேர்த்தி கடன் முடிக்க வந்துருக்கீங்களா? ஓகே, பரவாயில்ல. பெரிய பானைலாம் வச்சுக்கிறீர்கள். அது என்ன, அது தெரிந்தானே இங்க இருக்கிற மொத்தத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறது. ஓகேண்ணா. ஓகே, சரி, பாப்போம். மறுக்கா சுத்தி காட்டி கொண்டு வா. வணக்கம் உறவுகளே. என்னன்னு சொன்னால், மேலே ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் பொங்கல்கள் செய்கிற போல இருக்கு. நல்ல விஷயம். இது வந்து உள்ளுக்கு பொங்குற இல்லையா? என்னண்டு வெளியில பொங்கித்தான் உள்ளுக்கு கொண்டு வரும். இதுல பொங்கித்தான் உள்ளுக்கு கொண்டு போறது. அப்ப உள்ளுக்கு பொங்குற நடைமுறை ஒன்றும் இல்லை. அப்ப அங்கேயும் கொண்டு போற இல்லையா? படைச்சிட்டு இங்க வந்து தான் கொடுக்குறாரு. அடே, மறந்து போனா நம்மளாச்சியும் கலைச்சிட்டாங்க போலடாது. சீரியஸா ஏன்னு சொல்றேன்னு சொன்ன உண்மையிலே கோபம் வந்துடுது. நாங்கள் அந்த காலம் வந்து நாங்க சின்னப்படியில இருக்க வந்து அங்க இங்க பொங்கி அங்க கொண்டே படைச்சு அங்கதான் வச்சு இந்த சாப்பாடுகளை கொடுக்குறாரு. இல்ல உண்மையான இது என்ன இது நடைமுறை பாக்காட்டு இதுக்குள்ள உணர்ந்து வச்சு பூட்டி வச்சுட்டு ஆக்களை நாங்களெல்லாம் இந்த வெயில்கள்ல சுட இவ்வளவு தேமா மரத்துக்கள் அந்த புக்கையில வேண்டி சாப்பிட்டு இருக்கோம். உண்மையிலேயே ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். காலப்போக்குல அம்மளாச்சி போயிட்டாவோ தெரியாது. சரி, வாங்க. ஒளிஞ்சிருந்து பாக்குறான். இங்க பாத்தியே, இந்த வெயிலுக்குள்ள நின்று பொங்குறதாம். சரியோ, இந்த வெயிலுக்குள்ள நின்று பொங்குறதாம். பொங்கி போட்டு இப்படியே கொண்டு போய் அங்க அந்த அம்மளாச்சின்ற வாசல்ல கொண்டே படைக்கிறது. படைச்சு போட்டு அப்புறம் அந்த வெயிலுக்குள்ளால முழு சனத்தையும் கூட்டி கொண்டாந்து இதுக்குள்ள வச்சுதானா கொடுக்குறாரு. என்ன நிர்வாகம் நடத்துறாங்களே தெரியல இந்த கோயிலுக்கு. நான் இதான் அந்த வீடியோக்கள் இதுக்கு போறேன். நான் வடிவா பாரம் போறோங்க பாருங்க உறவுகளே. இப்படி ஒரு இடத்த நின்று வடிவா பொங்கலாம். என்னன்னு சொன்னா, ஒரு வெயில் இல்ல, மக்களுக்கு ஒரு நேர்த்தி கடன்கள் சரியா முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் இதுகள் எல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். மாறுதலா இதுக்குள்ள பொங்கி போட்டு கொண்டு வந்து வெளியில வச்சு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இதை பாருங்க, நான் காட்டுறேன். இதுல வந்து இந்த வெயிலுக்குள்ள வச்சுதான் பொங்குனம். இந்த வெயில்ல வச்சு பொங்குனம். அங்க பாருங்க, அங்கோட அடுப்பு நிறைய அந்த அடுப்புகள்லாம் பொங்குனம். வெயிலுக்கு பொங்கி போட்டு இணலுக்க கொண்டாந்து வச்சுட்டு தானா பிறகு கொடுக்குறாரு. என்ன நிர்வாகங்கள் தெரியல. சரி, ஓகே உறவுகளே. இதுல வந்து நிறைய விஷயங்கள் கதைக்க கிடாது. கதைப்போம் வாங்க வீடியோவோட. பாருங்க உறவுகளே, இது வந்து பொங்கல் பொங்குற இடம் தான். நான் இதை காட்டினா இது வந்து இந்த கோலத்துல இருக்கு. இப்படி இருக்குன்னு சொன்னா இன்னும் ஒரு விஷயம் காட்டப்புறம் பாருங்க. அங்க கூட பாருங்க, அது வந்து ஆண் பெண் பாத்ரூம் டாய்லெட் அந்த வசதி வாய்ப்பு செய்திருக்குது. அது வந்து பக்கா பிளானிங்கா செய்திருக்குது. அதுக்கு நிறைய காசு செலவழிச்சு இதுக்கு கொஞ்சம் காசு தான் செலவழிக்கிறாரு. என்ன காரணம் எனக்கு தெரியல. பிள்ளைகள் எங்க நடந்தாலும் நான் அதை கேட்பேன். அப்புறம் என்னைய போன் பண்ணியோ இல்ல கேள்வி கேட்டாலும் நான் பார்த்து சொல்லணும். உமா பிரச்சனையா காய்ச்சிருக்கிறேன், நீங்க விளக்கத்தை சொல்லுங்க கொண்டு கேட்பேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. பாருங்க, பழைய காலத்து முறை மண்பானையில பொங்குப்படுதா. வெயில் ஐயா, வெயில், சரியான வெயில் இது.
இது என்னத்துக்குமா? மோதகத்துக்கு. ஆஹா. இது மோதகத்துக்கு ஆமா. வர்றா நீங்க இங்க வந்து முழு மோடி ஜாக்கில எடுத்து எடுத்து பிலாக்கி வித்து அரசாங்கத்துக்கு ஃபுல் ஆதரவு கொடுக்குற ஆள் வர்றான். யூடியூப் சேனல் ஏ வந்துடும். ஆ அப்ப பிரச்சனை இல்லை, வந்துருவியா? இயல் வந்து பொங்கலுக்கு வந்து நிக்கிறான். யாழ்ப்பாணமா? ஆ உண்மையிலே பாருங்க, இந்த வெயில் வெயில் எல்லாம் பாருங்க. யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கணுமா பொங்குனா நடு வெயிலுக்குள்ள நின்று பொங்கி கொண்டு நிக்கணும். அங்க அடுப்பு கட்டி வச்சு கிடக்குது, அதுக்குள்ள பொங்கலாதான் நடு வெயிலுக்கு நின்று பொங்கணும். இப்படி செய்தோண்டு போனாலும் உண்மையிலேயே மக்கள் என்னண்டு இது ஒரு ஆதரவை தெரிவிக்கணும். என்ன இங்க இங்க ஒரு கிட்ட கொண்டு வரக்கா ஆளு இருக்கா காட்டு, உண்மையா காடு கிட்ட காடு இங்க வேர்த்து வடிஞ்சு போய் நிக்குதா, வேர்த்து வடிஞ்சு போய் அவர் ஆள் நிக்குது. அப்ப இந்த விஷயத்த நான் சொல்றதுல ஒரு இதாத்தான் சொல்றேன், நேர்மையாகவும் நான் ஒரு இதாத்தான் சொல்றேன். இந்த யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட்டுக்கு சொல்லல, சீரியஸா இது ஒரு எனக்கு ஒரு பிடிக்கல, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, அதெல்லாம் நான் இதை கதைக்கிறேன். ஓகே உறவுகளே. இதெல்லாம் பாருங்க உறவுகளே, எப்படின்னு சொன்னா இந்த இந்த மக்களுக்கு உரிய ஒரு இதுக்கு தானே கோயில் இருக்குது. மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு பெற்ற கோயில்னு சொல்லிக்குள்ள மக்கள்கிட்ட ஒரு நிதியில தானே கோயில் இயங்குது. இந்த இந்த மக்கள் ஃபுல்லா பொங்குற நேத்தி கடன் முடிக்க வந்த முழு பேரும் வந்து இப்படி வெயில்லையும் பொங்குறக்கூடிய ஒரு பந்தல் கொட்டில் வந்து ஏசி ரூம் மாதிரி செய்து விட்டு கிடாது, அதுக்குள்ள கொண்டு போய் பொங்கலை வச்சுட்டு தரம் கொடுக்குறதா ஒரு நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்கள்லாம். அடுத்த வந்து உங்களுக்கு வந்து நந்திக்கடல் காட்டப்புறம் நந்திக்கடல் சொன்னால் சும்மா இல்லை, எங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துடும். நந்திக்கடல்னு சொன்னா பழைய ஞாபகம் வந்துடும். பழைய ஞாபகம்டா வேற மாதிரி இல்லை. நாங்கள் இந்த தண்ணிகளுக்குள்ளால தான் நாங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டு வந்ததும் போனதும் நிறைய இதுக்குள்ளான எங்களுக்கு நடந்தது. அது ஒரு சரியான ஒரு வேதனைக்குரிய விஷயங்களா இருந்தால் நான் இந்த நந்திக்கடலை பார்க்கக்குள்ள யோசிக்கிறேன். நிறைய பேருக்கு வாழ்வாதாரங்களும் இருக்குது, நிறைய பேரை வாழ வச்சதும் இதுதான், நிறைய பேர் உயிர்களை வந்து இதுக்குள்ள ஒரு இதாக கொண்டு போனதும் இதுதான். ஒரு சில விஷயங்கள் வந்து என்னால் இன்னிப்பா சொல்ல முடியலை. ஓகே, உங்களுக்கு நந்திக்கடலை மட்டும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு, பாருங்க. தேவைப்படும் போது சில விஷயங்கள் நான் அப்புறம் ஆறுதலாக கதைச்சி கொள்ளலாம். ஓகே.